பிரெக்னன்சிக்கு அப்புறமோ அல்லது மேசிவ் வெயிட் லாஸுக்கு அப்புறமோ இல்லை ஏஜிங்னாலேயோ உங்களோட பிரெஸ்ட் வந்து ரொம்ப ஷேப் இல்லாம ரொம்ப சாகி ஆன மாதிரி ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதாவது பிரெஸ்ட் லிஃப்ட் சர்ஜரி. பிரெஸ்ட் லிஃப்ட் சர்ஜரிங்கிறது என்னன்னா, எக்ஸசிவா இருக்கக்கூடிய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி தொங்கி போயிருக்கிற நிப்பிள் அண்ட் ஏரியோலா பார்ட்டை நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்து வச்சு பிரஸ்டோட சைஸை குறைக்காம இந்த மாதிரி ஷேப் பண்ணி தர ப்ரொசீஜருக்கு பேரு தான் பிரஸ்ட் லிஃப்ட் சர்ஜரின்னு சொல்றது. யார் யாருக்கு இந்த சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 2-3 பிரெக்னன்சிக்கு அப்புறம் அவங்க பிரஸ்ட் ஃபீடிங் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரஸ்ட் வந்து ஒரு ஃபர்ம்னஸ் இல்லாம ரொம்ப சாகியான மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இல்ல மேசிவ் வெயிட் லாஸ் பண்ணிருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் வந்து வால்யூம்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஏஜிங் ஒரு 40-45 இயர்ஸ் ஆகும்போது ரொம்ப சாகான மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் இந்த சர்ஜரியை தாராளமா பண்ணிக்கலாம். சர்ஜரி வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கு ஒரு 2 to 3 hours ஆகும். இந்த சர்ஜரியில வந்து 3 types ஆஃப் ஸ்கார் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 3 விதமா இந்த சர்ஜரியை பண்ணலாம். அதாவது ஏரியோலா சுத்தி மட்டும் ஸ்கார் வர்ற மாதிரியான ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்கு பேரு பெரி ஏரியோலார் மாஸ்டோபெக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரஸ்ட் லிஃப்ட் சர்ஜரிக்கு இன்னொரு பேரு மாஸ்டோபெக்சின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஏரியோலாவை சுத்தி மட்டும் ஸ்கார் வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து பெரி ஏரியோலார் மாஸ்டோபெக்சி அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லாலிபாப் ஸ்கார். அதாவது ஏரியோலாவை சுத்தியும் ஒரு ஸ்கார் பிளஸ் வெர்டிகலா ஒரு ஸ்கார் வரும். அதுக்கு பேர் வந்து லாலிபாப் ஸ்கார் மாஸ்டோபெக்சின்னு சொல்லலாம். இன்னொரு விதமான ஸ்கார் வந்து இன்வெர்டட் டி டெக்னிக் ஸ்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா ப்ரொசீஜர்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸஸ் ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு பிரஸ்டோட வால்யூமை எந்த வகையிலையும் குறைக்காம நம்ம வந்து லிஃப்ட் பண்ணி இந்த ப்ரொசீஜர் செய்யப்படுது. இந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டு ஒரு 6 to 8 வீக்ஸுக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் பிரேசியர் அட்வைஸ் பண்றோம். ஒரு 1 வீக்லயே அவங்க வந்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்கார்ஸ் எல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் 2 to 3 months. இந்த சர்ஜரியில வந்து டாக்டர் எனக்கு பிரஸ்டோட சைஸையும் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா இந்த சர்ஜரியில அப்படின்னு கேட்டா தாராளமா பிரஸ்டோட சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த பிரஸ்ட் லிஃப்ட் சர்ஜரி பண்ணும் போதே கூடவே நம்ம பிரஸ்ட் இம்ப்ளான்ட் வச்சு பிரஸ்டோட சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. இப்போ உங்களுக்கு பிரஸ்ட் லிஃப்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க முதல்லயே டிசைட் பண்ணணும், சைஸையும் பெருசு பண்ணணுமா இல்ல பிரஸ்ட் லிஃப்ட் மட்டும் பண்ணினா போதுமா அப்படின்னு நீங்க அதை வந்து டிசைட் பண்ணிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பிளாஸ்டிக் சர்ஜன்ட்ட சொல்லி நீங்க பண்ணிக்கலாம். இந்த சர்ஜரி மூலியமா சாகான பிரஸ்ட் வந்து உங்களுக்கு லிஃப்ட் ஆயும் ரொம்ப ஃபர்மாகவும் மாறி கிடைக்கும். இப்போ இந்த சர்ஜரி பத்தி உங்களுக்கு ரொம்ப டீடைல் தெரியணும் அப்படின்னா நீங்க எங்க கோ காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு நீங்க கால் பண்ணலாம். இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரா உங்களுக்கு இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்க இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ.